Dear students, in this video we are going to study molar heat capacities, molar வெப்ப ஏற்பு திறன்கள். Now consider a system. ஒரு அமைப்பு வந்து நம்ம எடுத்துக்கிற போறோம். இந்த அமைப்பு T1 அப்படிங்கிற வெப்பநிலையில இருக்கு. The system is at the temperature T1. Now we are going to give heat energy Q to the system. இந்த அமைப்புக்கு வந்து Q அளவு வெப்ப ஆற்றலை வந்து நம்ம கொடுக்க போறோம். இந்த Q அளவு வெப்ப ஆற்றலை கொடுக்கும்போது இந்த அமைப்பினுடைய இயக்காற்றல் அமைப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறோட இயக்காற்றல் என்ன செய்யணும் அதிகரிக்கும். The kinetic energy of the molecules in the system will be increased. The postulates of kinetic theory of gases ன்னு சொல்லி படிப்போம். அது வாயுக்களின் வெப்ப இயக்கவியல் கொள்கைகள் அதில் படிக்கும்போது கைனடிக் எனர்ஜி அதிகமான டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும், இயக்காற்றல் அதிகமாகும் போது வெப்பநிலை அதிகமாகும்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிருக்கும். சிஸ்டம் எடுத்துருக்கிறோம், ஹீட் எனர்ஜி Q கொடுத்துருக்கோம். ஏன் ப்ளஸ் Q கொடுத்துருக்கோம்? இந்த ப்ளஸ் Q அளவு ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கு. Q அளவு வெப்பத்தை உறிஞ்சிருக்கனால ப்ளஸ் Q போட்டுருக்கிறோம். இப்போ என்னுடைய டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா T2 ஆயிடுச்சு. T2 will be greater than T1. இந்த T2 வந்து T1 காட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் எதுலேருந்து எது மாறி இருக்குன்னு T1லேருந்து T2க்கு மாறி இருக்கு. Change in temperature delta T equal to T2 minus T1. Final temperature minus initial temperature. இறுதி வெப்பநிலை மைனஸ் தொடக்க வெப்பநிலை போட்டோம். இந்த வெப்பநிலை உயர்வு ரைஸ் இன் டெம்பரேச்சர் அதுக்கு என்ன காரணம்? நம்ம கொடுத்த ஹீட் வந்து காரணம். ஸோ டெல்டா T இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q, நம்ம கொடுத்த வெப்ப ஆற்றல், அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு M, அதாவது மாஸ். இப்போது மாஸ் குறைச்சிருந்துச்சு அப்படின்னா ரைஸ் இன் டெம்பரேச்சர் எப்போ இருக்குன்னா அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து 1 கிராம் கேஸ் எடுத்துருக்குறோம், அதுக்கு 100 ஜூல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எனர்ஜி கொடுத்துருக்கோம்னா ஹீட் எனர்ஜி நிறைய அதிகமாகும். இதே இது வந்து 2 கிராம் கேஸ் எடுத்துருக்குறோம் அப்படின்னா டெல்டா டீனுடைய அளவு வந்து என்னன்னா வேரி ஆகும். இப்போ சிம்பிளாக சொல்கிறா இருந்தால் ஒரு ஆப்பிளை வந்து 2 பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறோம், 4 பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து 2 பேருக்கு ஷேர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அளவு அதிகமாகும், 4 பேருக்கு ஷேர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அளவு வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து அது Q மாஸ் கூட கூட அதுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கிறதுனால ரைஸ் இன் டெம்பரேச்சர் என்ன செஞ்சிடும் கம்மியாகிடும். ஸோ டெல்டா T இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்குது. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். டெல்டா T இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு M, ரெண்டையும் சேர்த்து Q/M அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா Q கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வரும். Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா T இன்ட்டு M. இதை இங்கே கொண்டு வந்துட்டோம். Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெல்டா T இன்ட்டு M. ஈக்குவல் டு போட்டால் என்ன செய்யணும்? ஒரு கான்ஸ்டன்ட் வந்து, இந்த கான்ஸ்டன்ட் வந்து C. இதைத்தான் என்ன சொல்லணும்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, வெப்ப ஏற்பு திறன். இப்போ Q ஈக்குவல் டு C இன்ட்டு டெல்டா T இன்ட்டு M ஆல்ரெடி இருந்தது, ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று, இந்த கான்ஸ்டன்ட் வந்து C. இப்போ C எதுக்கு சமமாக இருக்கும்? C ஈக்குவல் டு இந்த 2 டேர்ம் கீழே வந்துருங்க. C ஈக்குவல் டு Q ஆல்ரெடி இருக்குது, இந்த 2 டேர்ம் கீழே வரும்போது M இன்ட்டு டெல்டா Tன்னு வந்துடும். ஸோ C ஈக்குவல் டு Q by M into delta T. C equal to Q by M into delta T பலான T2 minus T1 அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் M மாசம் வந்து 1 கிலோகிராம்னு வச்சுக்கிறோம். டெல்டா T T2 minus T1 1 கெல்வின்னு வச்சுக்கிறோம். அப்போ இது 2 அது 1 ஆயிடுது. அப்போ Q by 1 மாசம் 1, T2 by T1 1, 1 into 1 1, Q by 1 அது Q. அப்போ C equal to Qன்னு வந்துடும். அப்போ C எதுக்கு சமாயிருச்சு? Qக்கு சமாயிருச்சு. சிங்கிற ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து வெப்ப திறனுக்கு எப்போ சாமாது? தி ஹீட் அப்சார்ப் பை 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஏன் 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கிறோம்? சி வந்து எதுக்கு சாமாயிருச்சு? Qக்கு சாமாயிருச்சு. Qங்கிற என்ன? நம்ம கொடுத்த ஹீட்டு, த ஹீட் அப்சார்ப்டு பை தி சிஸ்டம், த ஹீட் அப்சார்ப் பை 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஏன் 1 கிலோகிராம் சொல்கிறீங்க? மாஸ் என்ன எடுத்துருக்கோம்? 1 கிலோகிராம் சொல்லியிருக்கனால. டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 கெல்வின். எதனால சொல்கிறோம்? இங்கே டெல்டா T என்ன சொல்லியிருக்கோம்? 1ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ C வந்து Qக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா M 1 இருக்கணும், டெல்டா T 1 இருக்கணும். ஸோ இந்த ஹீட் அப்சார்ப் பை 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 கெல்வின் அட் அ ஸ்பெசிஃபைடு டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டாக வச்சுக்கணும்னு அர்த்தம். அதாவது அட் அ ஸ்பெசிஃபைடு டெம்பரேச்சர்னு அர்த்தம்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து 25, அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பர்டிகுலராக அந்த 25 டெம்பரேச்சர் இனிஷியலாக இருந்ததை என்ன சொல்லணும்னா ஸ்பெசிஃபைடு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலையை
m ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கனால 1 கிலோகிராம் நிறையுடைய பொருளின் வெப்பநிலையை எவ்வளோ உயர்த்தியிருக்கோம்? 1 கெல்வின் உயர்த்த அப்பொருளால் உறிஞ்சப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு எவ்வளோ ஆற்றல் கொடுத்துருக்கோம்? Q கொடுத்துருக்கோம். C ஈக்குவல் டு Qன்னு வந்துருச்சு. 1 கிலோகிராம் நிறையுடைய பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த அப்பொருளால் உறிஞ்சப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அந்த அமைப்பின் தன் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும். ஒரு சிஸ்டம் அதனுடைய மாஸ் எவ்வளோ இருக்கணும்? 1 கிலோகிராம் இருக்கணும். அதுக்கிட்ட ஹீட் கொடுக்கும்போது அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ கூடணும்? 1 கெல்வின் கூடணும். அப்படி 1 கெல்வின் கூடுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் தன் வெப்ப ஏற்புத்திறன். 1 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் எனர்ஜி கொடுத்து அதனுடைய டெம்பரேச்சர் வந்து 1 கெல்வின் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து எக்ஸ் சமமாக இருக்குன்னா Qக்கு சமமாக இருக்கும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் தி ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பை 1 கிலோகிராம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 கெல்வின் அட் அ ஸ்பெசிஃபைட் டெம்பரேச்சர். இப்போது மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்னு ஒன்று பார்க்க போகிறோம். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இப்போ சொன்னால் அதே விஷயந்தான். இந்த 1 கிலோகிராமை எடுத்துகிட்டு அப்படியே 1 மோல்னு போட்டுரும். த அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப் பை 1 மோல் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 கெல்வின். ஸோ இது படிச்சிட்டோம்னா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 கிலோகிராம்ங்கிற மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா 1 மோல்னு போடணும். இன்ஸ்ட் ஆஃப் கிலோகிராம் வி ஆர் புட்டிங் 1 மோல். 1 கிலோகிராம் போல 1 மோல் போகிறோம். 1 மோல் சேர்மத்தின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த அந்த சேர்மத்தால் உறிஞ்சப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அதன் மோலார் வெப்ப ஏற்புத்திறன் எனப்படும். இதுக்கு ஒரே ஒரு டெஃபினேஷன் தான். கிலோகிராம் போல் என்ன பண்ணணும்? மோல் போடணும். அதே டெஃபினேஷனில் கிலோகிராம் எடுத்துகிட்டு மோல்னு போட்டுருங்க. இப்போ இதுக்கு யூனிட் என்னன்னு பார்க்க போகிறோம். யூனிட் வந்து C ஈக்குவல் டு Qன்னு இருக்கு. Q அப்படிங்கிற என்னது? ஜூல். அதனால் ஜூல் போட்டோம். கீழே என்ன இருக்குது? டெம்பரேச்சர். அதனால் நான் ஒன்று கெல்வின் பவர் மேலே வந்து கெல்வின் பவர் -1. மாஸ் அது என்ன சொல்லணும்? கிலோகிராம் மேலே போட்டால் கிலோகிராம் பவர் -1. எதுக்கு? ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி இருந்தால் கிலோகிராம் பவர் -1 வரும். மோலார் வெப்ப ஏற்புத்திறன் வந்து இந்த இடத்துல நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் போட்டிருப்போம். இது மேலே போனால் மோல் பவர் -1 வரும். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியாக இருந்தால் மோல் பவர் -1 வர இடத்துல கிலோகிராம் பவர் -1 வரும். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி மோலார் வெப்ப ஏற்புத்திறனாக இருந்தால் இந்த இடத்துல மோல் பவர் -1 வரும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இதை வச்சு தான் எழுத போகிறோம். Qக்கு பதிலாக ஜூல், T2 - T1ங்கிறது கெல்வின், மேலே போனால் கெல்வின் பவர் -1. இது வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியாக இருந்தால் இங்கே மாஸ் கிலோகிராம் போடுவோம். இங்கே என்ன வரும்? கிலோகிராம் பவர் -1 வரும். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அந்த இடத்துல நான் வந்திருக்கேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்திருக்கும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் மேலே வந்தபோது மோல் பவர் -1 அப்படின்னு வந்துடும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா ஜூல் கெல்வின் பவர் -1, கிலோகிராம் பவர் -1. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி மோலார் வெப்ப ஏற்புத்திறன்னா ஜூல் கெல்வின் பவர் -1, மோல் பவர் -1 வரும். தென் ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சி பார்க்குறோம். முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் அது. ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவி. முதல்ல சிவி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், கன அளவு மாறாமல் இருக்கும்போது கண்டுபிடிக்க போகிறோம். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? கீப்பிங் தி வால்யூம் கான்ஸ்டன்ட், கன அளவு மாறாமல் இருக்கும்போது கண்டுபிடிக்க போகிறோம். மாறாத விஎல், வீனா கன அளவு, மாறாத கன அளவில் மோலார் வெப்ப ஏற்புத்திறன். அதே மாதிரி மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை மாறாமல் வச்சுக்கிட்டோம்னா அது என்ன சொல்லணும்னா சிபின்னு சொல்கிறோம். அப்போ சிவி சிபிங்கிற என்னென்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். மோலார் வெப்ப ஏற்புத்திறன் மாறாத கன அளவாக கண்டுபிடிச்சோம்னா சிவி, மோலார் வெப்ப ஏற்புத்திறன் மாறாத அழுத்தத்தில் கண்டுபிடிச்சோம்னா சிபி அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி ஈக்குவேஷன் அது U ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. Wங்கிறது -P டெல்டாவிங்கிறது ப்ரீவியஸ் லெசன்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த W க்குள்ள வந்துட்டோம் -PdV அப்படின்னு போட்டோம். Q வேணும்னா இது அப்படியே இங்கிட்டு கொண்டு வாங்க. -PdV வந்து இந்த பக்கம் போனால் ப்ளஸ் PdV வந்துடும். ஸோ Q ஈக்குவல் டு U ப்ளஸ் PdV அப்படின்னு வந்துடும். ஸோ Q ஈக்குவல் டு U ப்ளஸ் PdV அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஏன்னா சிவின்னு என்ன சொல்லியிருக்கோம்? வால்யூம் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். மாறாத கன அளவு மாறாது, வால்யூம் சேஞ்ச் ஆகாது. அப்போ டெல்டா வி என்னது? 0. டெல்டா வி 0னா இந்த டேம் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். டெல்டா வி ஆர் டிவி வந்து 0 அப்படின்னு இந்த டேம் கேன்சல் ஆகும். தேர்ஃபோர் Q ஈக்குவல் டு யூன்னு வந்துடும். Q ஈக்குவல் டு U. சரி, இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். இப்போ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வகைக்கல்னு சொல்லுவோம். அந்த வகைக்கல் வந்து ஒரு 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா சில சமயங்களில் டோ யூஸ் பண்ணுறோம், சில சமயத்தில் டி யூஸ் பண்ணுறோம், சில சமயத்தில் டெல்டா யூஸ் பண்ணுறோம். 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த டோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு அர்த்தம். பகுதி வகைக்கெழு அப்படின்னு அர்த்தம். என்னோட மீனிங் என்ன அப்படின்னா 2 வேரியபிள் இருக்குன்னா அப்போ எது யூஸ் பண்ணால் டோ யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு ஷர்ட் எடுக்க போகிறோம் கடையில். ஷர்ட்னுடைய எண்ணிக்கை கூட எது கூடும்னா நம்ம ப்ரைஸ் வந்து கூடும் 1. அதே மாதிரி பிராண்டு மாறும்போது என்ன செய்யும்? ரேட் வந்து கூடும். அப்போ நம்ம அந்த ப்ரைஸ் வந்து எதை பொறுத்திருக்கு? நம்ம எடுத்த ஷர்ட்னுடைய எண்ணிக்கையை பொறுத்திருக்கு.
பிராண்டை பொறுத்து இருக்குது. அப்போ 2 வேரியபிள் இருக்குது. அது 2 வேரியபிள். நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸும் பிராண்டுன்னு வேரியபிள். அது வந்து மாறி. அதை வந்து நம்ம எண்ணிக்கையை ஸ்டடி பண்ணும்போது பிராண்டை கான்ஸ்டன்டாக வச்சுக்கிறோம், அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். பிராண்டை கன்சிடர் பண்ணும்போது எண்ணிக்கையை கான்ஸ்டன்டாக வச்சுக்கிறோம். அது மாதிரி 2 வேரியபிள் இருக்கும்போது ஒன்றை ஸ்டடி பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணணும்னா இந்த டோ அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். இந்த டி அப்படிங்கிற என்னென்னா ஸ்மால் வேரியேஷன், மிகச்சிறிய மாறுபாடு இருந்தால் என்ன சொல்லணும்னா டி யூஸ் பண்ணுவோம். அப்போ டி அப்படிங்கிற என்ன உதாரணம்னா, இப்போ டைம் வந்து 7:51ன்னு வச்சுக்கிறோமே, 7:51, 7:52 ஆகுதுன்னா 1 நிமிஷம், ஒரு ஸ்மால் வேரியேஷன். இது வந்து என்னது டி. இன்றைக்கி 7:51, நாளைக்கு 7:51 அப்படின்னா அது அந்த வேரியேஷன் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்னா டெல்டான்னு யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபைனைட் சேஞ்ச். ஃபைனைட்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு மாறுபாடுலேயே ஒரு பெரிய மாறுபாடு. இது எப்படி இருக்கும், இட் இஸ் அ வெரி ஸ்மால் சேஞ்ச். அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும், டி யூஸ் பண்ணுவோம். இது டோ எப்போ யூஸ் பண்ணோம்னா 2 வேரியபிள் இருந்தால் எது யூஸ் பண்ணோம்னா டோ வந்து யூஸ் பண்ணுவோம். இதை 3 ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு இடத்துல டோ யூஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துல டி யூஸ் பண்ணுறோம், ஒரு இடத்துல டெல்டா யூஸ் பண்ணுறோம். எப்போ எது யூஸ் பண்ணுங்கிறது இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது Q ஈக்குவல் டு U. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த டோ Q அப்படின்னா அர்த்தம் வேரியேஷன், சேஞ்ச் இன் Qன்னு அர்த்தம். இது எவ்வளோ மாறுபடுது, டோ Q எதை வச்சு பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி மாறுதுன்னா டெல்டா டோ டி. இப்போ டோ Q பை டோ டி. என்னோட மீனிங் என்னன்னா, டெம்பரேச்சர் டோ டி அளவுக்கு மாறும்போது Q வந்து எந்த அளவுக்கு மாறும். ஏன்னா டெம்பரேச்சர் எதை பொறுத்து இருக்குன்னா Qவை பொறுத்து இருக்கு. Q கூட எது கூடும், டெம்பரேச்சர் வந்து கூடும். இப்போ இது மாறும்போது இது எவ்வளோ மாறுதுன்னு பார்க்குறது. ஸோ டோ Q பை டோ டி. வி ஏன் போட்டிருக்கோம், வால்யூம் வந்து கான்ஸ்டாக வச்சுக்கிறதுனால. சரி, ஆனால் இங்கே Q எக்ஸ் சமாயிருச்சு, யூக்கு சமாயிருச்சு, அதனால் Q எடுத்தது போட்டோம்னா யூன்னு போட்டோம். இப்போ டோ யூ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு அர்த்தம். டோ யூ பை டோ டி. அப்போ இதை வந்து எப்படி சிவின்னு வச்சுக்கிற போகிறோம். சிவிங்கிறது டோ யூ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ எதை கன்சிடர் பண்ணுங்க, டெம்பரேச்சரை கன்சிடர் பண்ணுங்க. எதை கன்சிடர் பண்ணல, மாசை வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. ஏற்கனவே முதல்ல சொன்னோம், எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆக எதை பொறுத்து இருக்குது, மாசை பொறுத்து இருக்கும். மாசை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டனால தான் இன்னொன்று டோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபார் அ கிவன் மாஸ், ஏன்னா 1 கிலோகிராம்னு எடுத்துக்கிட்டோம், 1 மோல்னு எடுத்துக்கிட்டோம், மாசை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுனால இது மாதிரி போட்டிருக்கோம். ஸோ சிவி ஈக்குவல் டு டோ யூ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. எப்பயுமே கீழே ஒரு வேல்யூவால் டிவைட் பண்ணிட்டோம்னா ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. எது சேஞ்ச் ஆகுது, இன்டர்னல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். எதை பொறுத்து மாறுது, டெம்பரேச்சரை பொறுத்து மாறுது. எதை கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம், வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வால்யூம். இதை தான் என்ன சொல்கிறோம்னா சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அல்ல மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். மாறாத கன அளவில் வெப்பநிலையை பொறுத்து அக ஆற்றல் மாறுபாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டோ யூ சிவி ஈக்குவல் டோ யூ பை டோ டிங்கிற தமிழில் சொல்கிறோம். மாறாத கன அளவில், ஏன்னா வி அப்படி வச்சுக்கிட்டோம், மாறாமல் வச்சுக்கிட்டோம். வெப்பநிலையை பொறுத்து, எதை பொறுத்து, டெல்டா டியை பொறுத்து எது மாறுது, அக ஆற்றல் மாறுபாடு டோ யூ சொல்கிறோம். இப்போ இதே மாதிரி எது சொல்ல போகிறோம்னா சிபி சொல்ல போகிறோம், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். எப்பயுமே இந்த சிபிக்கும் சிவிக்கும் என்ன வித்தியாசம்னா, வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா யூ இன்டர்னல் எனர்ஜி யூஸ் பண்ணுவோம், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டோம்னா என்தால்பி யூஸ் பண்ணுவோம். இப்போ எது கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கோம், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கோம். அப்போ என்ன யூஸ் பண்ணணும், என்தால்பி யூஸ் பண்ணணும். என்தால்பிக்கு என்ன சிம்பிள், ஹச். அப்போ டோ ஹச் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். டோ ஹச் இதே மாதிரி தான், சிவி மாதிரி தான், டோ யூ பை டோ டி மாதிரி நான் டோ ஹச் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஹச்சுக்கு என்ன ஃபார்முலா, ஹச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி. இந்த ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருக்கோம். கேஸ் ஈக்குவேஷன் அது பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ இந்த என்ஆர்டி எதுக்கு பல யூஸ் பண்ண போகிறோம், பிவி பல யூஸ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் ஹச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி பல அது போட்டாச்சு, என்ஆர்டி யூஸ் பண்ணியாச்சு. டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இப்போ வகைக்கல் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன டேம் இருக்குது, ஹச் இருக்குது. அப்போ டோ ஹச் பை டோ டி. இங்கே என்ன இருக்குது, யூ இருக்குது. அப்போ டோ யூ பை டோ டி. என்ன ஆறுன்னு அது கான்ஸ்டன்ட், அது அப்படியே போட்டோம். அடுத்து நிறைய டி இருக்குது. டி வந்து டோ டி பை டோ டி. டோ டி பை டோ டின்னு ஆயிரும், அது வந்து 1 ஆயிரும். அப்போ என்ன வரும், டோ ஹச் பை டோ டி ஈக்குவல் டு டோ யூ பை டோ டி, இந்த டேம் எழுதியிருக்கோம், ப்ளஸ் என்ஆர். இந்த வேல்யூ ஆயிடுது 1 ஆயிடுது, ப்ளஸ் என்ஆர் அப்படின்னு வந்துடும். நமக்கு தெரியும் இந்த டோ ஹச் பை டோ டி வந்து எக்ஸ் சமம், இந்த பார்த்துருக்கோம் சிபிக்கு சமம். டோ யூ பை டோ டி எக்ஸ் சமம், சிவிக்கு சமம். இங்கே என்ன இருக்குது, என்ஆர் இருக்குது. இந்த சிவி எங்கிட்ட கொண்டு வந்துருங்க. இப்போ சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு என்ஆர். இதுதான் ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு என்ஆர். அதாவது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சிவிங்கிற மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணோம்னா
எதுக்கு சமமாக இருக்கும், என்ஆருக்கு வந்து சமமாக இருக்கும். இப்போது சிவி எடுத்துருக்குறோம். சிவி என்ன பார்த்தோம், டோ யூ பை டோ டி. இங்கே என்ன இருக்கும், டியூ பை டிடி. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்மால் சேஞ்சுனா டோ யூ பை டோ டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும், டியூ ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டிடி அப்படின்னு வந்துடும். இது ஒரு மோலுக்கு. சப்போஸ் ஏன்னா டெஃபனேஷன் சொல்லணும், ஃபார் 1 மோல்னு சொல்லியிருக்கோம், 1 மோல் சேர்மம் சொல்லியிருக்கிறோம். அதனால் இது 1 மோலுக்கு. ஃபார் n மோல்னு என்ன செய்யணும், என்னால் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் n மோல் டிவி ஈக்குவல் டு, அப்படி இது என்னால் மல்டிப்ளை பண்ணுங்க, n இன்ட்டு சிவி இன்ட்டு டிடி. சரி, டெல்டா வி எதுக்காக போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஃபைனைட் சேஞ்சுனா என்னது, நமக்கு வந்து ஈஸியாக மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வால்யூம் சேஞ்ச் இருக்கிறது என்ன சொல்கிறது, ஃபைனைட் சேஞ்ச் அப்படிங்கிறது. நல்லா நமக்கு தெரியக்கூடிய ஒரு மாறுபாடு அப்படின்றதுனா இந்த டி எடுத்து நம்ம டெல்டா வி போட்டுருக்கோம். டெல்டா வி ஈக்குவல் டு என் இன்ட்டு சிவி. அதே மாதிரி இங்கே டிடிக்கு போல என்ன டெல்டா டின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் எதுக்கு போனோம்னா சிபி என்ன பண்ணியிருக்கோம், டோ ஹெச் பை டோ டி அதை எப்படி வச்சுக்கிற போகிறோம், சிபின்னு வச்சுக்கிற போகிறோம். அடுத்து டெல்டா வச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை என்ன வரும், டோ ஹெச் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு டோ டி அப்படின்னு வரும், சிபி இன்ட்டு டோ டி. அடுத்து ஸ்மால் சேஞ்சாக இருந்தால் நம்ம வந்து டோ ஹெச்சுக்கு போல டிஹெச் சிபி இன்ட்டு டிடி. ஃபைனைட் சேஞ்சாக இருந்தால் என்ன பண்ணணும், டிஹெச்சுக்கு போல டெல்டா ஹெச் என் சிபி இன்ட்டு டெல்டா டி. ஃபைனைட் சேஞ்சாக இருந்தால் அந்த டி இருக்கிற இடத்துல போகிற என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்டா போட்டாங்க. இது என் எதுக்காக போட்டிருக்கோம், ஃபார் n நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஒன் மோல் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் 1 மோல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபார் n நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம், என்னால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது, நமக்கு எது வரைக்கும் இது வரைக்கும் முக்கியம். சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு என்ஆர் அப்படிங்கிறது. இதில் நம்ம பெருசாக ஒன்றும் சொல்லலை, ஏற்கனவே எழுதின டெஃபனேஷன் என்ன செஞ்சுருக்கோம், திருப்பி எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எது கண்டுபிடிச்சிருக்கோம், டியூவும் டிஹெச்சும் கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஸ்மால் சேஞ்சாக இருந்தால் டி போடுவோம், ஒரு ஃபைனைட் சேஞ்சாக இருந்தால் அந்த டி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், டெல்டா ஹெச் போடணும். நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். இது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி டோக்கு பதிலாக டியோ அல்லது டெல்டாவை போட்டு எழுதிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ வெரி மச்.